வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இனி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது சவ் சவ் பொரியல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த சவ் சவ் பொரியல் பண்ணும்போது நிறைய பேர் வீட்டில் பண்ணுவீங்க. அந்த பொரியல் பண்ணும்போது தண்ணி விட்டுரும். தண்ணி விடும்போது அந்த தேங்காவும் அந்த சவ் சவும் உங்களுக்கு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால் இன்றைக்கி ப்ராப்பரான ஸ்டைலில் இந்த சவ் சவ் பொரியல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். அதுவும் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி பண்ணுறது பார்க்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், சவ் சவ், பச்சை மிளகாய், தேங்காய், இதுதான் மெயினான இன்க்ரீடியன்ஸ். இதெல்லாம் வச்சு எப்படி கரெக்டான ஸ்டைலில் சவ் சவ் பொரியல் கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். அதே டைமில் அந்த தேங்காய் நம்ம கரெக்டாக எப்படி யூஸ் பண்ண சொல்லிட்டு தெளிவாக வீடியோவில் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட பருப்பு பொடி சாதம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த பருப்பு பொடி சாதம் நம்மக்கிட்ட இருக்க இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து ரைஸோடு எப்படி மிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நல்ல ஒரு சுவையான ஸ்டைலில் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சவ் சவ் பொரியலுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. சவ் சவ் 1/2 கிலோ, தேங்காய் 6 பத்தை, பச்சை மிளகாய் 6லேருந்து 7 நம்பர், பெரிய சைஸ் வெங்காயம் 1 நம்பர், காய்ந்த மிளகாய் 4 நம்பர், உளுத்தம்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், சீரகம் 3/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு டு டேஸ்ட், எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த சவ் சவ் பொரியலுக்கு தேவையான பொருட்கள். இந்த சவ் சவ் பொரியலுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் சொன்ன குவான்டிட்டி தேங்காயில் பாதி தேங்காய் நம்ம ஃபஸ்ட்டு திருவ போகிறோம். அதாவது 6 பத்த தேங்காயில் 3 பத்த தேங்காய் இந்த மாதிரி பூ மாதிரி திருவி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா, மீதி உள்ள தேங்காயில் கொஞ்சம் பச்சை மிளகாய், சீரகம்லாம் போட்டு பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி தேங்காவை இந்த மாதிரி நைஸாக திருவி வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் கிரேட்டர் வச்சு நீங்கள் திருவினா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால தான் மிக்சிலேயே இந்த மாதிரி திருவிக்கலாம் சொல்ல வரேன். இதுக்கப்புறம் அதே மிக்சி ஜாரில் திருப்பியும் தேங்காய் போட்டிருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகாய், கொஞ்சம் சீரகம், இதோட கொஞ்சமாக தண்ணியோட அளவு அதிகமாக 1/4 டம்ளர் கம்மியான தண்ணியே போதும். நீங்கள் தண்ணி ஊற்றின பிறகு மூடி போட்டு திருப்பியும் நீங்கள் தேங்காய் அரைக்கிறீங்க. அதாவது ஃபஸ்ட்டு எப்படி அரைச்சிங்களோ அதே மாதிரி பக்குவத்தில் இந்த மாதிரி தேங்காவை அரைச்சி எடுத்துருங்க. அந்த காரத்துக்கு அந்த பச்சை மிளகாய் நல்லா தேங்காயோட சேர்ந்துருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பொரியலை தாளித்து அந்த தேங்காய் எப்படி மிக்ஸ் பண்ணுறது பார்க்க போகிறோம். மண்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் சூடான பிறகு கடுகு போடுங்க. இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கு பிறகு தான் சீரகம் போடணும். இதுக்கு பிறகு இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் என்ன கேட்டிங்கன்னா, இந்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. உளுத்தம்பருப்பு எப்போவுமே இந்த மாதிரி பொரியல் ரெசிபி பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக போடணும், கடலைப்பருப்பு கம்மியாக போடணும். ஏன் கேட்டிங்கன்னா, அந்த உளுத்தம்பருப்பு நல்லா வறுத்த பிறகு நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் கடக்கு முடங்கு இருக்கும். அதே கடலைப்பருப்பு கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா சில பேருக்கு பிடிக்காது. அதனால தான் உளுத்தம்பருப்பு நான் அதிகமாக போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இந்த காஞ்ச மிளகாய் உடச்சி போடுங்க. அதே டைமில் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம் இந்த இடத்துல போட்டிருக்கோம். இந்த வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது. அதிகபட்சம் ஒரு 20%. அதாவது நீங்கள் வெங்காயம் போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வெங்காயத்தை லைட்டாக வதக்கிடுதுன்னா இந்த மாதிரி இருக்கும். அதே டைமில் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கலரை பாருங்கள். நீங்கள் குக் பண்ணி முடித்த பிறகு கலர் மாறும். அதனால் இந்த மாதிரி ஸ்டேஜில் கரெக்டாக வெங்காயத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த சவ் சவ் போட போகிறோம். இந்த சவ் சவை நல்லா தோல் சீவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி போடுங்க. சில பேர் ரொம்ப பெருசாக போடுவாங்க. ஆனால் பொரியலுக்கு எப்போவுமே சின்ன க்யூப்ஸாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த சவ் சவை நல்லா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி இந்த தாளிப்போட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த தாளிப்பில் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா 2 வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு தேவையான உப்பு போட்டணும். உப்பு இந்த இடத்துல கரெக்டாக இருக்கணும். உப்பு கம்மியாக இருந்ததுன்னா வெந்த பிறகு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் தேவையான உப்பு கரெக்டாக போட்டுருங்க. அதே டைமில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அதாவது சவ் சவ் வேகிறதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு மட்டுமே ஊற்றுங்க. அதிகமான தண்ணி வேண்டாம் பொரியல் ரெசிபிக்கு. இப்போ இந்த சவ் சவ் வேகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும். சீக்கிரமாக வெந்துடும். இருந்தாலும் ஒரு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சவ் சவ் நல்லா வந்திருக்கும். அதே டைமில் பார்த்தீங்களா, அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கலர் மாறி இருக்குது. அதனால தான் ஸ்டார்டிங் எடுத்த உடனே ரொம்ப வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டோன்னா இன்னும் கலர் மாறும். அதனால கரெக்டான பக்குவத்தில் வெங்காயம் அதுக்கப்புறம் சவ் சவ் போட்டு எடுத்துருக்கோம்.
இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா அரைச்சி வச்சுருக்க பச்சை மிளகாய், தேங்காய், சீரகம், அந்த தேங்காய் வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தண்ணி சுத்தமாக இருக்காது. அதாவது அந்த சௌச்சோ வேக வைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தண்ணியும் இந்த தேங்காய் அப்சர்வ் பண்ணுறோம். அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அதே டைமில் அந்த காரமும் உங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக மட்டும்தான் டேரெக்டாக பச்சை மிளகாவை அரைச்சி போட்டிருக்கோம். இந்த மாதிரி நல்லா புரிஞ்சுங்க. பச்சை மிளகாய் எதுக்காக அந்த தேங்காயோட மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சுல்ல. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா திருவி வச்சுருக்க தேங்காய் போடுறோம். கடைசி எதுக்காக தேங்காய் அப்படி போடுறாங்க கேட்டால் காரணம் இருக்குது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் தேங்காய் அதுக்கப்புறம் ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கேன் அந்த காஞ்ச மிளகாய், அந்த பச்சை மிளகாவோட சேர்த்து சாப்பிடும்போது அந்த இனிப்பு காரம் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நல்லா புரிஞ்சுட்டு வீட்டில் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சௌச்சோ பொருள் அருமையாக வீட்டில் பண்ண முடியும். நீங்கள் நார்மலாக வீட்டில் சௌச்சோ பொருள் பண்ணி முடிச்ச பிறகு தண்ணி விட்டுரும். இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக விடாது. இதோட பருப்பு பொடி சாதம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பருப்பு பொடிக்கு தேவையான பொருட்கள்: வேக வச்ச சாதம் 1 பவுல், தோரப்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன், பாசிப்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன், உடைச்ச கடலை 3 டேபிள் ஸ்பூன், இடிச்ச பூண்டு 10லேருந்து 12 பல்லு, காய்ந்த மிளகாய் 12லேருந்து 14 நம்பர், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 10லேருந்து 15 நம்பர், கடுகு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, நெய் 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த பருப்பொடி சாதம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மக்கிட்ட இருக்க இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் வறுத்து பவுடர் பண்ணி அதுக்கப்புறம் ரைஸோட மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இடித்த பூண்டு இதில் போடுறோம். இந்த பூண்டு போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்க ஆரம்பிங்க. இந்த பூண்டு நல்லா வெந்து வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் நம்மக்கிட்ட இருக்க எல்லா பருப்பும் ஒன்றா போடுறோம். இந்த கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு, பாசிப்பருப்பு எல்லாமே போடுறோம். இதுக்கு பிறகு உளுத்தம்பருப்பு போடுறோம். இந்த காஞ்ச மிளகாய் 12லேருந்து 14 நம்பர் சொல்லியிருக்கேன். அதில் 10 நம்பர் இந்த இடத்துல போட்டிருக்கோம். மீதி 4 நம்பர் தாளிப்புக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேண்டாம்னுச்சிங்கன்னா அந்த டைமில் ஒரு 4 காஞ்ச மிளகாய் கம்மியாக போட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலை போட்ட பிறகு அந்த நெய்யோட இந்த பருப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதே டைமில் இந்த உடைச்ச கடலை இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்த உடனே போடக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக வறுத்து வர டைமில் தான் இந்த பொட்டுக்கடலை போடணும். ஏங்கிட்டனா அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் கொஞ்சம் வறுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் இதே உடைச்ச கடலை வந்து சீக்கிரமாக வறுத்துலாம். அதனால தான் கொஞ்சம் லைட்டாக 20% வதங்கி வர டைமில் உடைச்ச கடலை போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கணும். வறுக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் டைம் எடுக்கும். அதனால் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுக்க ஆரம்பிங்க. பருப்பு எந்த அளவுக்கு நல்லா வறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த பொடி. பர்டிகுலராக அந்த பருப்பு நீங்கள் வறுத்து முடிச்ச பிறகு நீங்கள் வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்ட் முடக்குன்னு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், அந்த பருப்பில் அந்த கீயும் இருக்காது. ஏங்கிட்டீங்கன்னா வறுக்க ட்ரை ஆகும். அந்த டைமில் அந்த கீயும் அப்சர்வ் பண்ணியிருக்கோம். இதுக்கு பிறகு உப்பு தேவையான போட்டிருக்கோம். அதே டைமில் பெருங்காயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏங்கிட்டனா அதிகமான பருப்பு இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வறுத்த இந்த பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஃபைன் பவுடரை அரைச்சிருங்க. நீங்கள் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருந்ததுன்னா மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி சின்ன குவான்டிட்டி பண்ணும்போது உங்கள் வீட்டு மிக்ஸிலே அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு ஃபைன் பவுடர் அரைச்சிக்கணும். கையில் எடுத்திங்கன்னா மாவு, அதாவது வீட்டில் இந்த மைதா மாவில் தொட்டு பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக அரைச்சிருங்க. இந்த பருப்பு பொடியை வந்து நல்ல டைட்டான ஜாரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு காற்று போகாமல் அப்படி நல்லாயிருக்கும். நீங்கள் உடனே வீட்டில் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு கடாயில் கொஞ்சம் நெய் போடுறோம். நெய் போட்ட பிறகு அந்த நெய் சூடாகும் பார்த்தீங்களா, அந்த டைமில் கொஞ்சம் கடுகு போடுங்க. அந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் நம்மக்கிட்ட இருக்க அந்த காஞ்ச மிளகாய், அதாவது மீதி உள்ள 4 இல்லை 5 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இதுக்கு பிறகு முந்திரி பருப்பு.
இந்த முந்திரி பருப்பு போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக அந்த கலர் மாறும் பார்த்தீங்களா, அதாவது கொஞ்சம் லைட்டாக கோல்டு ப்ரௌன் கலர் வந்த பிறகு தான் பச்சை கருவேப்பிலை போடணும். எடுத்த உடனே பச்சை கருவேப்பிலை போட்டால் உங்களுக்கு வறுக்க உங்களுக்கு அந்த கருவேப்பிலோட அந்த க்ரீனிஷ் கலர் தெரியாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த முந்திரி பருப்பு வறுத்த பிறகு இந்த பச்சை கருவேப்பிலை போடுறோம். அதுக்கு பிறகு வேக வச்ச சாதம். உங்கள் வீட்டில் ரைஸ் பாயில் பண்ணுவீங்க, கொஞ்சம் ரைஸு அதாவது 95% அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கணும். கொஞ்சம் ஓவர் குக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பருப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுறது நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் லைட்டாக வேறு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த பொடி தேவையானதுக்கு மேலே போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு வேணும்னா நெய் கொஞ்சம் நீங்கள் போட்டுக்கலாம், தேவைப்பட்டா. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை சாப்பிட்டு பாருங்களேன், ஒரு அருமையான ஒரு பருப்பு பொடி சாதம் சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அருமையான ஸ்டைலில் ஒரு பொரியல், அதுவும் பர்டிகுலராக சவுச்சோ பொரியலோ இந்த பருப்பு பொடி சாதம். இந்த காம்போவில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா, அந்த பருப்பு பொடியோட இந்த மாதிரி காய், நல்ல பெரிய காய் எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்த காயை கடிக்கும்போது அதோட டேஸ்ட்டு, காரம் எல்லாமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டு கிச்சனை ட்ரை பண்ணி பாருங்கள், மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு அருமையான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.